ஆதியாகமம் 13:16 சொல்கிறது, உன் சந்ததியை பூமியின் தூளைப் போல பெருக பண்ணுவேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். நம் ஒருவருடைய மனமாற்றம் முழு குடும்பத்தையும் இரட்சிப்புக்குள் நடத்துகிறது. இதன் அடிப்படையிலேயே நம்முடைய சந்தான பரம்பரை ஆண்டவருக்குள் இருக்கச் செய்கிறது. ஆபிரகாம் ஒருவராய் இருக்கும் போதே தேவன் அவரை வானத்து நட்சத்திரங்கள் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணினார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். எப்பொழுது விசுவாசித்தார் என்றால், குழந்தையே இல்லாத போது தேவ வார்த்தையை விசுவாசித்தார். அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆதியாகமம் 17:2 சொல்கிறது, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று வேதம் திட்டமாய் கூறுகிறது. நாம் பெருக செய்வது ஆண்டவரின் விருப்பம். நம்மை உயர்ந்த ஸ்தானங்களில் ஏறிவரச் செய்கிற தேவன் நம் தேவன். நம்மை உயர்த்தி பெருக செய்வதே தேவனுடைய விருப்பம். இப்படிப்பட்ட தேவனையே நாம் ஸ்தோத்தரிப்போம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.